ஸோ டுடே நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா கார் டோர் டிரைவ், அதாவது கார் டோரை வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். ஸோ அந்த டிவைஸ் தான் வந்துட்டு கார் ஹெட்டர். இந்த கார் ஹெட்டரில் வந்துட்டு என்ன நெசசரிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரு ஓப்பனிங் கூடிய கார் ஹெட்டர். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வருதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் யூனிட், அதாவது கார் டோர் டிரைவோட டிரைவ் ப்ளஸ் கண்ட்ரோல் யூனிட். ஸோ அந்த கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா ஸோ ஃபங்க்ஷன் மோடு எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2 போல்டு இருக்கும். ஸோ அந்த 2 போல்டே லூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா Panasonic எலிவேட்டர், டோர் கண்ட்ரோலர், ஸோ இந்த ஃபங்க்ஷன் மோடு, ஸோ மோட் செட் அப் அண்ட் டவுன் ரன் ஸ்டாப்லாம் இருக்கும். ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், இன்புட் எவ்வளவு, அவுட்புட் எவ்வளவு, ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா. ஸோ ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஸோ உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வயரிங் ஷெடியூலுக்கான கனெக்ஷன் பண்ணக்கூடிய கனெக்டர் இருக்கும். ஸோ அதுக்கான வயரிங் ஷெடியூலுக்கான லைவ் டயக்ராம்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் பேஸ் எங்கே கொடுக்கணும், ஸோ மோட்டருடைய பவர் கனெக்ஷன் எங்கே கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிமிட் அண்டு கமாண்ட் வயரிங் ஷெடியூலுக்கான ஷெடியூல் தான் அது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பேஸ் அண்ட் மோட்டாருடைய கனெக்ஷன் யூவிடபிள்யூ கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தேவையான வயர் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா அந்த டயக்ராமில் பார்த்தே நம்ம இன்சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வயரிங் ஷெடியூல், வயரிங் கனெக்ஷன் தான் அது. ஸோ அதே மாதிரி கீழே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஸோ சிங்கிள் பேஸ் வந்து இன்புட் வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப், பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ Panasonic எல்லா ட்ரைவெல்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய மோட்டார். ஸோ அந்த மோட்டாரை பார்த்துடலாம். இதனுடைய டோர் மோட்டார், இதுக்கு பவர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வந்துட்டு UVW. ஸோ மோட்டாருக்கு வந்துட்டு பவர் கனெக்ஷன் வரக்கூடியது 3 வயர் வரும். ஸோ UVW. ஸோ இது பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் பெல்ட் கொடுத்து தான் வந்துட்டு சின்ன புள்ளியிலேருந்து ஸோ அடுத்து பெரிய புள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெரிய புள்ளியிலேருந்து தான் நமக்கு வந்துட்டு டோர் ஆப்ரேட், அதாவது டோர் வந்து மூவ்மெண்ட் வந்துட்டு பெல்ட்டு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்க்ரனைஸ் ரோப்பு, ஸோ அந்த பெரிய புள்ளியிலேருந்து தான் வந்துட்டு சின்ன புள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புள்ளி மூலமாக தான் டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த சிங்க்ரோனைஸ் ரோப்பு இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது, ஸோ க்ளோஸ் பண்ணும்போது அந்த ரோப் வந்து மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம டோரை தான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாரோட புள்ளி, ஸோ மோட்டார் புள்ளியும் இதாகுது. ஸோ பெரிய புள்ளி கனெக்டிங் புள்ளியும் ஓப்பன் ஆக க்ளோஸ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சுவிட்சு. ஸோ இது வந்துட்டு 2 சுவிட்சு. ஸோ சிங்கிள் டோருக்கு ஒரு கான்டாக்ட் சுவிட்சு NONC. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸோ இப்போ வந்து NCயில் இருக்குது, க்ளோஸ் கான்டாக்டில் இருக்குது. ஸோ அதை டோர் ஓப்பன் பண்ண பிறகு ஸோ ஓப்பன் ஆகிடும். சேம் இதுவும் அதே தான். ஸோ 2 சுவிட்சும் பார்த்திங்கன்னா டோர் க்ளோசிங் கண்டிஷனில் NCM வரும். டோர் நார்மலி க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது நார்மலி ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது காண்டிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கான ரோலர் சுவிட்சு தான் கீழே இருக்கும். ஸோ அந்த ரோலரில் பட்டுச்சு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து டோர் இன்னும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகலை. ஸோ ஓப்பனாக இருக்க காண்டாக்ட். ஸோ லைட்டாக க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னா போயிட்டு அந்த காண்டாக்ட் கிடச்சிருது. ஸோ இந்த இது ரோலர் வந்து இந்த டோருடைய ஸோ அதில் வந்துட்டு மேலே ஏறினோன்னா ஸோ லாக் ஆகிடுது. ஸோ NC கிடச்சிருது. ஸோ சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன். ஸோ 2 காண்டாக்டுமே பார்த்திங்கன்னா சீரிஸாக தான் இருக்கும். ஸோ பேரலில் கிடையாது. ஸோ சீரிஸாக இருக்கனால ஒரு டோர் க்ளோஸ் ஆனாலும் ஒரு டோர் காண்டாக்ட் கிடைக்கலனா அப்படின்னாலும் லிஃப்ட்டு ரன் ஆகாது, சேஃப்டி வந்து கிடைக்காது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்னெட் லிமிட் சுவிட்சு தான். இது கமாண்ட் சுவிட்ச். இது ஸோ டோர் ஓப்பன் க்ளோஸோடைய கமாண்ட் சுவிட்சு.
ஸோ ஓப்பன் பண்ணும்போது மொத்தம் டோட்டலி 4 சுவிட்ச் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கமாண்ட். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கமாண்ட். ஆனால் ஓப்பன் லிமிட் க்ளோஸ் லிமிட்டுக்கான எல்லா சுவிட்சுமே இருக்கும் இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர், அதாவது டோர் க்ளோசிங் ஸ்டாப்பர். இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரில் பட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கான அந்த க்ளோசிங் ஸ்டாப்பர் தான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லாக் ஆகும். ஸோ இது லெஃப்ட் சைடில் லாக் ஆகும். ஸோ இப்போ க்ளோசிங் பண்ணிட்டோம். ஸோ க்ளோசிங் பண்ணால் ரப்பர் பட்டுருச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, டோர் க்ளோசிங் டயத்தில் வந்துட்டு கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் பார்த்தீங்கன்னா 2-3 மில்லி தான் இருக்கும். ஸோ அதில் டோர் டச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரப்பர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேக் சைடும். ஸோ பேக் சைடு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் டோர் ஸ்டாப்பர் இருக்கும். ஸோ ஒன் டோரில் தான் இருக்கும், சிங்கிள் டோரில். ஸோ இங்கே டோர் ஸ்டாப்பர் இருக்குது. ஸோ ஓப்பன் க்ளோசிங் கண்டிஷனில் உங்கள் ஃப்ரண்டில் இருக்கும். ஸோ ஓப்பன் கண்டிஷனில் பேக் சைடு இருக்கும். ஸோ அது சிங்கிள் சைடு மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறோம் டோரை. ஸோ ஓப்பன் பண்ணால் அங்கே பேக் சைடு அந்த ஸ்டாப்பர் இருக்கும். ஸோ அதில் டச் ஆகி டோர் வந்துட்டு அதை தாண்டி வெளியே போக விடாது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ டோர் க்ளோஸ் ஆகி அதுக்கு மேலே வெளியே ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கு எவ்வளோ தேவை ஓப்பன் ஆகணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் கண்டிஷன்லேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கண்டிஷன்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரோப் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனசைஸ் ரோப்பு. இது வந்து ஒன் ஸோ இது 2 டோருமே பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்தாலே 2 டோருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஸோ சீரியஸாக வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஸோ சீரியஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரோப் ஓப்பன் ஆகும்போது 2 டோருமே ஈவனாக ஓப்பன் ஆகும், ஈவனாக க்ளோஸ் ஆகும். ஸோ இது லெஃப்ட் சைட் டோருக்கான கனெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டோருக்கான பெல்ட் கனெக்டிங். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா சென்டர் ஓப்பனிங்கான டோர் ஹெட்டர். ஸோ அதெல்லாம் அலைன்மெண்ட்லாம் சரியான அலைன்மெண்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.